ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஸோ இந்த டிசம்பர் 31 வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு டிசம்பர் 31 வந்து 6 PM இட்செல்ஃப் வந்து அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 12/1 அதுக்கப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வரல. அது ஏங்கிறதும் தெரியல. ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ எப்படியும் வந்து வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி ஆயிரும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. பட் என்ன ரீசன் அப்படிங்கிறதும் தெரில. பட் ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்திருக்கலாம், டிசம்பர் 31 வரல அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லலை, ஏற்கனவே அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ அதனால் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் ஆனால் தளபதியன்ஸான நாம வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து நடக்கலைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஷெடியூல், செகண்ட் ஷெடியூல்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் என்ன காரணத்தினால வந்து கொடுக்கல அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டாக தெரியல. ஏன்னா தளபதி 69 வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக வந்து ஷெடியூல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே காலேஜில் ஷூட்டிங் எடுத்த ஷெடியூலாக இருக்கட்டும், பூஜா ஹெக்டே மேம் போட்ட வந்து இன்ஸ்டா ஸ்டோரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட் லுக் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தளபதியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இல்லைனா வந்து டைட்டில் முக்கியமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது ரெண்டுமே இந்த டிசம்பர் 31 வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ஹாப்பி நியூ இயரை வந்து வேறு லெவலில் கொண்டாடலாம், தளபதியோட படத்தோட ரிலீஸாக லாஸ்ட் 1 ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தளபதியோட ஃபஸ்ட்டு லுக்கும் ஃபஸ்ட்டு டைட்டிலும் வந்து எப்போவுமே வந்து ஒரு நியூ இயர் அப்போ ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறையவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ வினோத் அவர்கள்ட்ட வந்து கேட்கலாம் பார்த்தா அவரை கேட்கவே முடியாது. ஸோ அவரோட வேலையில் கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மட்டும் நல்லாவே உறுதியாக தெரியும். அவரோட டேரக்ஷன், ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவலில் இருக்கும், தாறுமாறாக இருக்கும். ஸோ டைட்டில் ரொம்ப முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் வந்து முக்கியமாக வந்து தளபதின்னு எல்லாருமே எதிர்பார்க்குது. தளபதியோட முதல் படமான நாளைய எதிர்ப்பு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் டிசம்பர் 31 வரலங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.